வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது புதிய காரியம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். கர்த்தர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எப்படிப்பட்ட புதிய காரியம் என்றால், வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவார். யாருமே செய்ய முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆச்சரியமான காரியங்களையும் செய்வதே புதிய காரியம். அந்த புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் அவருக்காக வைராக்கியமாய் வாழ்வீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயம் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அது இப்பொழுதே தோன்றும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் நாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.